மத்தேயு 4:1-11 நம்ம இந்த ஆக்டிவிட்டியில பண்ணோம்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்ல, 7 பேர் இருந்தாங்க, அதுல 6 பேர் சாக்லேட் இருந்துச்சு. ஒண்ணுல வெறும் சாக்லேட் படம் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க மாத்தினாங்க, வேற என்னமோ ஸ்ட்ரைக் ஆயிடுச்சாங்க. இல்ல வேணாம் கேட்டு என்ன புரிஞ்சது சொல்லுங்க பாப்போம். இப்போ தேவகுமார் என்ன மாத்திக்கிட்டார், நீங்க என்ன இருந்துச்சு உங்களுக்கு? டைரி மில்க். உங்ககிட்ட என்ன இருந்துச்சு? மாத்திக்கிட்டாங்க. ஏன் மாத்தினீங்க? புள்ள சாப்பிடாதா? இதே போல நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும். பிசாசு இயேசுவை 3 இடத்துக்கு கூட்டு போனான். 3 இடத்துக்கு கூட்டு போய் நிறைய காரியத்தை காட்டினான். பிடிச்சதெல்லாம் தர்றேன், வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கங்க, ஆனா ஒண்ணு பண்ணணும், என் காலில் விழணும், என் காலில் விழணும். அப்போ எல்லாத்தையும். ஆனா அவர் என்ன சொன்னார்? அப்பால சாத்தான்னு வசனம் என்ன படிங்க, என்ன சொன்னாரு? என் காலில் சாஸ்திரமாக விழுந்து பணிஞ்சா என்ன சொன்னா உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் காட்டுறான். செல்வம், மாட மாளிகை, கூட கோபுரங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் காட்டுறான். ஒரு நொடி பொழுதுல காட்டிட்டான். காட்டிட்டு ஒரே ஒரு டிமாண்ட் தான் வைக்கிறான். என்ன வைக்கிறான்? என்னை பணிந்து கொள்ளணும், என் காலில் விழணும் அப்படின்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆராதனை என்பது ஆண்டவருக்கு மாத்திரம் தான் உரியது. உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திக்க முடியாது. இவங்க மாத்தினாங்கல்ல, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலனம் இருந்துச்சு. ஆனா இல்ல, எனக்கு கிட்கட் வேண்டாம், எனக்கு அத்தையே போதும் அப்படின்னாங்க. இயேசு அந்த சோதனையை ஜெயிச்சதுனால பைபிள் வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் யாவும் முடங்கவும் நாவு யாவும் அறிக்கணும் மேலான நாமம் இருக்கார். இயேசுக்கு இயேசுங்கிற நாமம் மேலான ஒரு நாமம். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் வேணான்னு வெறுத்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்கு. ஆகவே நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த மனதில் இருக்கிற சலனம். உங்களுக்கு கூட சலனம் இருந்திருக்கும் மனதில். ஐயோ, நமக்கு ஸ்னீக்கர் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே. இருக்கிறதுல இந்த ஸ்னீக்கர் சாக்லேட் தான் விலை அதிகம், 35 ரூபா. சின்ன சாக்லேட் ஸ்னீக்கர். இருக்கிறதுலே விலை குறைவு என்ன அப்படின்னா அந்த என்னது மஞ்ச் 10 ரூபா. அது கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே. இல்ல மில்கி பார் டேஸ்டா இருக்குமே, அது கிடைச்சா நல்லா இருக்குமே. சரி, நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், இருக்கிறத வாங்கிட்டு போவோம். இது போல நம்முடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் வருது, அநேக. ஆனா அதுல சரியான தெரிந்தெடுக்கணும். அதுக்குதான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. பிசாசுக்கு என்ன பேர் வச்சிருக்குது பைபிள் என்ன சொல்லுது? 3 வசனம் படிங்க. மத்தேயு 4:3. மத்தேயு 4:3. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். பிசாசுக்கு பல பேர் சொல்லுது பைபிள், பல பேர் சொல்லுது. அதுல ஒரு பேர் சோதனைக்காரன். பிசாசுக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பொய்யன். யோவான் 8:44 படிங்க. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசான உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் தான் பொய்க்கே மூல காரணமே அவன் தான், பிசாசு தான். பொய்யன், கொலைபாதகன். வெளிப்படுத்தல் 12:9 பிசாசுக்கு ஒரு பேர் விட்டுருக்கு. என்ன பேரு? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு. ஏன் பழைய பாம்புன்னு சொல்லியிருக்கேன்?
தோட்டத்துல இருந்து வேலையை காட்டினாள், ஏவாள்கிட்ட இருந்து வேலையை காட்டினாள். சரியா? பழைய பாம்பு, பெரிய சர்ப்பம். அடுத்து அவனுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. யோபு 1:6 படிங்க. யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவனுக்கு பேர் என்ன பேரு? சாத்தான். அவன் என்ன பண்றான்? சாத்தானை பார்த்து சுத்தி வர்றான். அப்படிதானே? என்ன நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றால் சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமியெங்கும் உலாவி பூமி எங்கும் சுத்துறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல. அவன் வேலையே என்ன அப்படின்னா மோசம் ஊத்துறது, கொலை பண்றது, பொய் சொல்றது, அடுத்து எவனை விழுங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது, இதுதான் கெடுத்து போடுறது அப்படிங்கிறதா அவனுடைய வேலை. இன்னொரு பேர் இருக்கு, மத்தேயு 12:24. மத்தேயு 12:24. மத்தேயு 12:24. பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல். பெயல்செபூல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் டிமான்ஸ். என்னது? பிசாசுகளின் அதிபதி, பிரின்ஸ், இளவரசன். பிரின்ஸ் என்ன அர்த்தம்? இளவரசன். பிசாசுகளின் அதிபதி, அவன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சாத்தான் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஒரு சாத்தான், பல பிசாசுகள். சரியா? ஒரு சாத்தான், பல சாத்தான்கள் கிடையாது. ஒரு சாத்தான், அவனுக்கு கீழே பல பிசாசுகள் இருக்கு. நிறைய ஆர்டர் ஆஃப் ஹைரார்கி இருக்கு, பல ஆர்டர் இருக்கு. ஏஞ்சல்ஸ், ஆர்ச்சேஞ்சல் மாதிரி பல ஆர்டர் இருக்கு. பிரின்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ், அதான் பெயல்செபூல் அப்படின்னு அர்த்தம். என்னொன்னு அவருக்கு இன்னொரு பேரு யோவான் 12:31. 12:31. யோவான் 12:31. உலகத்தின் அதிபதி, God of this world, அவனுக்கு என்ன பேரு? அந்தகார லோகாதிபதி. என்னொன்னு 2 கொரிந்தியர் 4:4. God of this world. பிரபஞ்சத்தின் God of this universe, இந்த உலகத்தினுடைய அதிபதி, God of this world அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் தான் சோதனைக்காரர். என்ன பேரு? அவனுடைய வேலையே என்ன அப்படின்னா மக்களை எப்படியாவது சோதனைக்குள்ள கொண்டு போய் அவர்களை அழிவின் பாதைக்குள்ள நடத்தி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக விடாதபடிக்கு அவன் அதை செய்வான். சோதிக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் கொடுப்பான். உலக ஆசீர்வாதங்கள், அற்பமான இச்சைகள், அருவருப்பான பாவ சந்தோஷங்கள், சிற்றின்பங்கள், என்ன வேணாலும் கொடுத்து ஏதாவது ஒரு வகையில யாரை எப்படி மதி மயக்கணுமோ அந்த மாதிரியான காரியங்கள் அத்தனையும் செய்கிற வேலை தான் பிசாசினுடைய வேலை. பாருங்க, மத்தேயு 4:2. மத்தேயு 4:2. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சோதனை எப்போ வரும்? சோதனை எப்போ வரும்? சோதனை எப்போ வரும்னா நம்ம எப்போ பலவீனமா இருக்கிறோமோ, நம்ம எப்போ பலவீனமா இருக்கோமோ அப்போ சோதனை வரும். இந்த காட்டுல, இந்த டிஸ்கவரி சேனல்ல, அனிமல் பிளானட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிங்கம் எதை துரத்தும்? விலங்குகளை துரத்தும். ஆனா எதை துரத்தும் அப்படின்னா வீக்கா எந்த விலங்கால ஓட முடியாதோ, எந்த விலங்கு ஈஸியா குட்டிகளை, அதாவது அப்பதான் குட்டி போட்டிருக்கோம், எருமை மாடுலாம் குட்டி போட்டிருக்கோம், காட்டு எருமை. ஆனா அந்த குட்டியை போய் அது பிடிக்கும். ஏன்னா அதால என்ன செய்ய முடியாது, கூட முடியாது. பிசாசினுடைய வேலையும் என்ன அப்படின்னா எப்போ நம்ம பலவீனமா இருக்கிறோமோ. இங்க பாருங்க, மத்தேயு 4:2 இயேசு என்னவா இருந்தார்? பசியாக இருந்தார். பசியா இருந்தாரு.
தேவை இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு நீடு இருக்கு, அந்த இடத்துல ஆகாரம் வேணும். 40 நாள் இரவும் பகலும் அவர் சாப்பிடல. 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடல. சோதனை எப்போ வரும்னா தேவைகளின் நடுவில் இருக்கும்போது, பலவீனமா இருக்கும்போது, உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பலவீனமா இருக்கும்போது. சிலர்லாம் அன்புக்கு ஏங்குறவங்க பாசமா சிலர் பேசிட்டா என்ன தப்பு வேணாலும் செய்யறதுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணமே இந்த மாதிரி பலவீனத்தோடு கூட இருக்கும் போதுதான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, தனிமையா இருக்கும்போது சோதனை வரும். சோதனை எப்ப வரும்? 2 சாமுவேல் 11:2 படிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும்போது ஸ்நானம் பண்ணின ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டார். ஸ்திரீ வெகு சௌந்தரியம். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ரிலாக்ஸ்டா இருக்கார். நம்ம சில நேரம் தனிமையா இருக்கும்போது அப்படியே மொபைல யூடியூப் நோண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க. யூடியூப் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது சில மோசமான காரியங்களை நீங்க போய் தேட தேவையில்லை, அதுவா வரும். சில மோசமான காரியங்கள் அதுவா வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, இதை என்னடா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு நாம தூண்டப்படுவோம். தாவீது அப்படி ரிலாக்ஸா இருக்காரு. பைபிள்ல போட்டிருக்கு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. இப்போ தாவீது வந்து தன்னுடைய இருதயத்தை காவல் காக்காம தனிமையா இருக்கிறாரு. பாருங்க, நம்ம எப்ப பாவம் செய்வோம் சொல்லுங்க பாப்போம். தனியா இருக்கும்போது பாவம் செய்வோமா, கும்பலா இருக்கும்போது பாவம் செய்வோமா? எப்ப இருக்கும்போது பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம்? தனிமையா இருக்கும்போது. அப்படி தனிமையா இருக்கும்போது தாவீது பார்க்கிறாரு, அட்ராக்டிவா பார்க்கிறார். அந்த அதுல போட்டிருக்கு, குளிக்கிற ஒரு சௌந்தர்யவதியாக இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. அந்த இடத்துல தாவீது பாவம் செய்கிறார். அந்த இடத்துல அவருடைய உணர்வுல ஒரு பசி, உணர்வு ரீதியா அவர் அந்த இடத்துல வீக்கா இருக்கும்போது, அந்த மாதிரியான ஒரு சோதனை அவருக்கு வரும்போது தாவீது அந்த இடத்துல காலி. என்ன வசனம் வாசிக்கலாம்? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11-12ல யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டது. தனியா அந்த இடத்துல போறாரு, அங்க யாருமே இல்ல, யாருமே இல்ல. பாருங்க, அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனா இதுல யோசேப்பு அந்த சோதனைக்கு இடம் கொடுக்கல. சோதனை எப்ப வரும்னா தனிமையா இருக்கும்போது, பலவீனமா இருக்கும்போது, அன்புக்கு ஏங்கி இருக்கும்போது, உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமா இருக்கும்போது, பசியா இருக்கும்போது, சில தேவைகளோட இருக்கும்போது உங்களுக்கு முன்னால சோதனைகள் வரும். இயேசுதான் என்ன சொல்றான்? பிசாசு என்ன சொல்றான்? இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி. பாருங்க, எந்த ஒரு பாவமும் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. பைபிள்ல இருக்கு, அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும், பரிபூரண ஆனந்தமும், நித்திய பேரின்பமும் ஆண்டவருடைய சமூகத்துலதான் ஆனந்தம், பேரின்பம் இருக்கு. மற்ற உலகம் தருகிற எந்த ஒரு இன்பமும், உலகம் தருகிற எந்த ஒரு இன்பமும் உங்கள் 100% திருப்திப்படுத்தவே முடியாது. உலகம் தருகிற மனிதனின் அன்பாக இருக்கலாம், தவறான வழியில வருகிற எந்த ஒரு சந்தோஷமும் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க அப்படின்னா தேவன் வைத்திருக்கிற பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போய். இந்த இடத்துல அவர் சொல்றாரு,
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய அந்த இடத்துல ஆண்டவர் வந்து கல்ல அப்பமாக்கி இருக்கலாம், ஏன்னா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார். ஆனா அந்த இடத்துல பிசாசு சொன்னதுக்காக அதை அவர் செய்யறதுக்கு ஆயத்தமா இல்லை. பிசாசு சொன்னதுக்காக செய்யறதுக்கு ஆயத்தமா இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் என் தேவையை சந்திக்க போதுமானவர். நீ காட்டுகிற ஆசை இச்சைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இறங்கி வர மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். ரெண்டாவது வாசிக்கலாம், மத்தேயு 4 அதிகாரம் 3 வசனம். மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனம் படிங்க. சரி, 4 அதிகாரம் 6 வசனம். 4:6. இப்போ பிசாசு வந்து முதல்ல வந்து கல் அப்பமாக சொன்னான். இழிவான இச்சைகளை தூண்டி, உணர்வுகளை தூண்டி, அந்த உணர்வுகள் பலவீனமா இருக்கும்போது ஒரு பாவமான காரியத்தை, கர்த்தருக்கு விருப்பமில்லாத பிரியமில்லாத காரியத்தை செய்யபடி தூண்டினான். இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுக்கிறான். என்ன, எங்க இருந்து எடுக்கிறான்? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில். அவன் சொல்றான், ஒரு உச்சமான ஒரு இடத்துல கொண்டு போய் காலை குதிக்க சொல்றான். இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படி ஆண்டவர் வந்து மேல இருந்து கீழே குதிச்சிருந்தா பிதா காப்பாத்தி இருப்பாரா, காப்பாத்தி இருக்க மாட்டாரா? காப்பாத்தி இருப்பாரா? எப்படி சொல்றீங்க? நீ ரோட்ல போறீங்க, நிறைய சைன் போர்டு இருக்கு. என்ன போர்டு இருக்கு? மெதுவாக போகவும், 10 கிலோமீட்டர் வேகத்துல போங்க, பள்ளிக்கூடம் இருக்கு, பாலம் இருக்கு, வேகத்தடை இருக்கு, இப்படி நிறைய சைன் போர்டு இருக்கு. பச்சை லைட் தெரியுது, மஞ்சள் லைட் தெரியுது. இப்போ நீங்க அந்த சைன் எல்லாம் மதிக்காம நீங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு பாதம் கல்லி இடராதபடிக்கு கர்த்தர் என்ன காப்பாற்றுவாரு அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? அப்ப தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கு இருக்கு. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, சர்ப்பங்களையும் இல்ல யோவான் கடைசி அதிகாரமா, விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்களாவன. மார்க்கு படிங்க பாப்போம். விசுவாசிகளால் நடக்கும் அப்படி என்ன அர்த்தம்? பைபிள் இங்க என்ன சொல்லுது? விஷத்தை குடிச்சாலும் செத்து போக மாட்டீங்க. இது உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? சாவுக்கு ஏதுவான என்ன பண்ணுறது? சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அடுத்து என்ன பண்ணுறது? சர்ப்பங்களையா? சர்ப்பங்களை எடுத்தா அது கடிக்காதா? பாம்பு எடுத்தா கடிக்காதா? பைபிள் என்ன பண்ணுது? சொல்லுங்க, பாம்பு எடுத்தா கடிக்குமா கடிக்காதா? அந்த பைபிள் என்ன பண்ணுது? கடிக்காது பண்ணுது. பாம்பு எடுத்துடலாமா? விசுவாசி எடுத்துடலாம். அதுக்கு முன்னால என்ன பண்ணுது? இல்ல, அதுக்கு முன்னால என்ன பண்ணுது? இல்ல, விஷம் போடுறதா? சாவுக்கு எதுவான யாது? எந்த அரளிக்காய் கரண்டது? சொல்லுங்க, எதெல்லாம் குடிச்சா செத்து போவோம்? தென்னை மரத்துக்கு வைக்கிற ஒரு மருந்து, என்ன மருந்து? குருண மருந்தா? வேற என்ன? பால் காயில், சாணி போடுற போல. அப்ப சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் சாக மாட்டேன் குடிச்சிடலாமா? சொல்லுங்க, விசுவாசம் குடிக்கலாமா?
இது எதுக்கு போட்டது தெரியுமா? இந்த வசனம் எதுக்கு போட்டது தெரியுமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரமா பவுல் வந்து குளிர் காயறதுக்கு விறகு எடுப்பார். 28 வசனம் சொல்லுங்கம்மா. 28:4 என்ன சொல்லுது? என்னது? விசப்பூச்சி கையில இல்ல பின்னால வீக்கம் கண்டு சாவான் என்று வெகு நேரமா அவனை பார்த்துட்டாங்க. உதவி போட்டு என்ன பண்ணா பாருங்க. இவர் வேணும்னு குடிச்சாரா இல்ல தெரியாம வந்துச்சா? இந்த வசனம் எதுக்கு போடுறது தெரியுமா? மேல இருந்து கீழே குதிச்சா கர்த்தர் காப்பாத்துவார்னு போடல. ரோட்ல போறீங்க, நீங்க கவனமா தான் போறீங்க, சாலை விதியை மதிச்சு போறீங்க, லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, பைக்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, போக்குவரத்து விதிகளெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சு போறீங்க. எதேச்சியா ஸ்கிட் ஆயிடுச்சு அல்லது உங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு வண்டி உங்களை வந்து இடிக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்துல கர்த்தாவே காப்பாத்தணும்னு கேட்டா அவர் உங்களை காப்பாத்துவார். நீங்களா போய் ரோட்ல வேகமா போற பஸ்லயோ ட்ரெயினுக்கு இடையில குடிச்சிட்டு பாதம் தொழில் இடராம கர்த்தர் காப்பாத்துவாரு அப்படின்னு போட்டா கண்டிப்பா கர்த்தர் காப்பாத்துவாரா? காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்ற மாட்டாரு. இல்ல பைபிள்ல விஷம் குடிச்சாலும் ஒண்ணும் செய்யல, அதனால விஷத்தை குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சீங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருக்கு. அந்த மாதிரி ஒன்னதான் பிசாசு இங்க சொல்றான். மேல இருந்து கீழே குதியும். தூதர்கள் உண்மை என்ன செஞ்சிருவாங்க? பிசாசு என்ன பண்ணுவான்னா மேல இருந்து குதிக்கிற வரைக்கும் அப்படி சொல்லுவான். மேல இருந்து குதிச்ச பிறகு அடிபட்டு கிடக்கும் போது அவன் வேற மாதிரி சொல்லுவான். என்ன மாதிரி சொல்லுவான்? சொல்லுங்க, என்ன மாதிரி சொல்லுவான்? நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இல்ல, நீ சொன்ன அவர் தப்பு வைப்பாருன்னு அவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு. பாதம் கழுவி இடராதபடி காதல் எதுவார் உன்னை கையில ஏந்தி கொண்டு வர போற உன் காலெல்லாம் உடஞ்சு போச்சு, நீ கும்பிடுற தெய்வம் பொய், என்ன கும்பிடு சொல்லிருக்கான். அவன் இப்படினாலும் பேசுவான், அப்படின்னாலும் பேசுவான். அதனாலதான் நமக்கு என்ன வேணும்னா வேத அறிவும் வேத தியானமும் அவசியம். இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 4:4 என்ன சொல்றாரு? எழுதி இருக்கிறதே. என்ன எழுதி இருக்கிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து. எனக்கு தேவைன்னு வரும்போது நான் குறுக்கு வழியில போக தேவையில்லை. என்னுடைய ஆண்டவர் எனக்கான காரியத்தை கண்டிப்பா சந்திப்பார். ஆமென், ஆமென். அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்னை பிழைப்பூட்டுகிறவர் அவர். குறுக்கு வழியில நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி எழுதி இருக்கிறதே. அடுத்து பிசாசு சொல்றான், தூதர்கள் உன்னை கையில ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பதிலா என்ன சொல்றாரு? மத்தேயு 4:4 மத்தேயு 4:4 என்ன சொல்றாரு? மத்தேயு 4:7 சாரி மத்தேயு 4:7 என்றும் எழுதி இருக்கிறது. அவன் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்றான். என்ன எழுதி என்ன சொல்றான்? மேல இருந்து கீழே குனியும் என்பதா எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு பதிலா என்ன சொல்றாரு? இல்ல, தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஆபத்துல வரும்போது கண்டிப்பா என்ன கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். அதனால அவரை டெஸ்ட் பண்ற அவசியம் எனக்கு தேவையில்லை. டெஸ்ட் பண்ற அவசியம் எனக்கு தேவையில்லை. எப்பவும் அவர் நம்பத்தக்கவர், எப்பவும் நம்பத்தக்கவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு நாளும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ண கூடாது. அந்த ஆண்டவர் உண்மையா இருந்தா, இந்த ஆண்டவருக்கு துடி இருந்துச்சுன்னா, இந்த ஆண்டவருக்கு சக்தி இருந்துச்சுன்னா என்னுடைய பிரச்சனையை மாத்தி காட்டட்டும், அதுக்கு பிறகு நான் ஆலயத்துக்கு வர்றேன். எப்படி? இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்து முடிக்கட்டும், அதற்கு பிறகு நான் ஜெபம் பண்றேன், அதுக்கு பிறகு நான் ஆலயத்துக்கு வர்றேன், அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு வர்றேன், அதுக்கு பிறகு இல்ல. தேவனாகிய கர்த்தரை பரிசை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆமென். You should not test God, you should trust God. என்ன சொல்லுங்க? கை கொடு சொல்லுங்க, கை கொடு சொல்லுங்க. டெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, டெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஆமென், ஆமென். உங்ககிட்ட அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். அவரை நம்புங்க, உங்களுக்கு தேவையான நேரத்தில் செய்யுங்க. இப்போ
இந்த வசனம் எதுலலாம் சொல்றாரு பாருங்க. எழுதி இருக்கிறதே எங்கெல்லாம் இருக்குன்னா மத்தேயு 4:4, மத்தேயு 4:6, மத்தேயு 4:7, மத்தேயு 4:10 எழுதி இருக்குது. எப்படி எழுதி இருக்கிறதே? இயேசுவுக்கு பழைய ஏற்பாட்டு வேத வசனங்கள் அத்தனையும் அத்துபடி. பழைய ஏற்பாட்டு வேத வசனங்கள் அத்தனையும் எத்தனை பேர் பைபிளை ஒரு முறை படிச்சு முடிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. ப்ரூஃப் காட்டுங்க. ப்ரூஃப் காட்டுங்க. ப்ரூஃப் இல்லையா? கையில கொடுத்தோம்ல பாருங்க. பிசாசு வந்து எப்பவுமே முழு உண்மையை சொல்ல மாட்டான். பிசாசு வந்து ஏவாள்கிட்ட என்ன சொன்னாங்க? நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல மாறிடுவ. ஆனா அவர் உன்னை அந்த தோட்டத்தை விட்டு துரத்துவாருன்னு சொன்னானா? நீ நிர்வாணமா மாறி போயிடுவான்னு சொன்னானா? மரணம் வாழ்க்கையில வந்துடும் சொன்னானா? நீ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட முடியாதபடிக்கு அவரோட தடுத்துருவாருன்னு சொன்னானா? டாக்டர் வந்து நமக்கு ஒரு டேப்லெட் தருவாங்க. மேல இனிப்பா இருக்கும், வாயில போடும்போது நல்லா இருக்கும், கொஞ்ச நேரத்துல கசக்கும். விசுவாசம் அப்படிதான். அவன் தருகிற எதுவுமே நிரந்தரமானதல்ல, நல்லதும் கிடையாது. அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். சொல்லுங்க, சிற்றின்பம்னா என்ன அர்த்தம்? சிற்றின்பம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும். எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கு பிறகு முடிவில எட்டியை போல கசக்கும். எட்டினது இருக்கிறதுல கசப்பு. நமக்கு தந்தது பாவக்காய். சிரியானங்கைன்னு ஒண்ணு இருக்கு. சிரியானங்கை இந்த இலையை வாயில போட்டீங்கன்னா கசப்பு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். பிசாசு தருகிற எந்த ஒரு இன்பமும் நிரந்தரமானது கிடையாது. அவன் எப்பவும் முழு உண்மையை சொல்ல மாட்டான். அப்போ அவனிடத்தில் வஞ்சிக்கப்படாம இருப்பதற்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வேத வசனம் தெரியணும். பைபிளுக்கு காட்டுங்க, பைபிளுக்கு காட்டுங்க. வேத வசனம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சாட்சி வசனத்தினாலும் ஆவின் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலும் பிசாசை எதிர்த்தாங்க, ஜெயித்தாங்க. இந்த வசனம் தெரியாம நீங்க பிசாசு சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த ஃபார்ம் யார்கிட்ட இல்லைன்னா நீங்க வாங்கிக்கோ. யார்கிட்ட இல்லைன்னா இல்லையாமா வாங்கிக்கோங்க. நான் வந்து பெருமைக்காக சொல்லல, 46வது முறை நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். உங்களை நான் உற்சாகப்படுத்துற வருஷத்துக்கு ஒரு முறையாவது பைபிள் படிச்சு பைபிள் போடுறது நீங்கள் வளரும்படிக்கு திருவசனமாகிய கலங்கமில்லாத. அப்போ நீங்க வளரணும்னா குழந்தைக்கு பால் அவசியம். இந்த குழந்தைகளுடைய கால் இருக்கு பாத்தீங்களா, முதல்ல எப்படி இருக்கு பார்த்திருக்கீங்களா? பிறந்த குழந்தைகளுடைய கால் கொஞ்சம் நடக்கும்போது இப்படி இருக்கும், வளைஞ்சு இருக்கும். அதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? நாட்டுக்கோழி முட்டைய வெறுஞ்சட்டியில போட்டு வறுத்து அதை கொடுப்பாங்க. அதை கொடுக்க இந்த வளைஞ்சிருக்கிற காலுக்கு வந்து பலம் உண்டாகி ஸ்ட்ரைட்டா மாறும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எப்படி நடக்கிறாங்க? எப்படி? ஏன் சப்பானி விசுவாசி ஏறாதுன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருந்து சப்பானி ஏறாதீங்க. வளருங்க. வளர்ந்தாதான் விசுவாசம் மேற்கொள்ள முடியும். ஆமென். 5 வருஷம் ஆச்சு, 10 வச்சுக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு மேட்டர் இல்ல. எவ்வளவுக்குள்ள வளர்ந்துட்டீங்க? ஆமென். காம்பளான குடிச்சா என்ன வருமா? பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் எனர்ஜி. குடிச்சா இப்படி வளர்ந்துருவோம். காம்பளான குடிச்சா வளர்ந்துருவோம். நம்ம காம்பளான குடிச்சா வளரீங்களோ இல்லையோ, இந்த வேத வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை நீங்க குடிச்சீங்கன்னா வளருவீங்க. ஆமென். பாருங்க, இயேசு எத்தனை இடத்துல, மொத்தம் பைபிள்ல 80 இடத்துல அவர் வந்து பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். எத்தனை இடத்துல? ஒரு 2-3 சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். 2-3 சாம்பிள் காட்டுறேன்.
மத்தேயு 5:21 படிங்க. மத்தேயு 5:21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாருக்கு உரைக்கப்பட்டிருக்கு? பூர்வத்தார் யாரு? இந்த வசனம் எங்க இருக்கு? யாத்திராகமம் 20:13. யாத்திராகமம் 20:13. பாருங்க, இந்த கொலை செய்யாதிருப்பாய்ங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல சொல்றது எங்க இருந்து அவர் எடுத்து பேசுறாரு? பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து பேசுறாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:14-15. மத்தேயு 13:14-15. ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த வசனம் ஏசாயால இருக்கு. எங்க இருக்கு? படிக்கலாம். ஏசாயா 6:9-10. ஏசாயா 6:9-10. ஏசாயா 6:9-10. இப்போ இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும். இந்த வசனம் எங்க இருந்து பேசுறாரு? ஏசாயாவுல இருந்து என்ன செய்றாரு? பேசுறாரு. அக்கா உங்களுக்கு ஒரு 4 வசனம் சொல்லுங்க பாப்போம். ஒரு 4 வசனம் சொல்லுங்க. எங்க இருந்தோம்? ரெஃபரன்ஸ்லாம் வேண்டாம். சொல்லுங்க. இந்த வா. எழுதுங்க. 4 வசனம். எதனாலும் தெரியும். சொல்லுங்க. இங்க இருக்கிறதா பார்த்து சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க வாங்க. ஒரு 4 வருஷம் சொல்லுங்க. வாங்க. தினேஷ் நீங்க வாங்க. 4 வருஷம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவு வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்குது. தாவீது சொல்றாரு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத வார்த்தையை இருதயத்தில் ஆவியானுடைய வேலையை நினைப்பூட்டலாம். பிதாவிடத்தில் கேள்விப்பட்டு குமாரத்தில் கேள்விப்பட்டு ஆவியான என்ன பண்ணுவானா? நினைப்பூட்டுவார். சமயத்திற்கு ஏற்ற நல்வாக்கு அருள்படி அவர் எனக்கு கல்விமானி நாவை. பாருங்க, இந்த வார்த்தைகள் எவ்வளவுக்குள்ள உங்களுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய வளர்ச்சி. இந்த வார்த்தை தெரியல அப்படின்னா உங்களால வாழ்க்கை வாழ முடியாது. இந்த உலகத்தையே ஆண்டவர் எப்படி படிச்சாரு? வார்த்தையில் தான் படிச்சார். பிசாசிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வார்த்தை வேணும். கள்ள போதகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வேணும்? வார்த்தை வேணும். வஞ்சிக்கிறவர்களிடத்திலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு வார்த்தை வேணும். ஒன்ன உருவாக்குறதுக்கு வார்த்தை வேணும். ஒன்ன முடக்கிறதுக்கு வார்த்தை வேணும். உங்களுடைய இதயத்துக்குள்ள எவ்வளவு வார்த்தை இருக்குதோ அதன் அடிப்படையில தான் உங்களுடைய வாழ்க்கை. பாருங்க, இயேசு கிட்டத்தட்ட 80 வசனங்களை நேரடியாகவும் 150 வசனங்களை மறைமுகமாகவும் புதிய ஏற்பாட்டில் சொல்றார். இது எல்லாம் எங்க இருந்து எடுத்தாருன்னா, மேக்சிமம் அவர் எங்க இருந்து எடுத்தாருன்னா, என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். உபாகம புத்தகத்துல இருந்தோம், சங்கீத புத்தகத்துல இருந்தோம், ஏசாயா புத்தகத்துல இருந்தோம். அவர் ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தாரு. பைபிள் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே உங்களுடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமாகும், பாதைக்கு. இதுதான் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். வார்த்தை முக்கியம். பக்கத்துல இருக்கவங்க கை கொடுங்க. வார்த்தை முக்கியம். வார்த்தை முக்கியம். வார்த்தை முக்கியம். பிசாசு எழுதியிருக்குன்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, இப்படி எழுதி இருக்கிறதே.
பிசாசு எப்படி செஞ்சாங்க? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் பிசாசு ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு ஆயுதம் தான் நமக்கு. மற்ற இதெல்லாம் விசுவாசம், கேடகம், அதெல்லாம் தற்காப்பு ஆயுதம். ஒரே வசனம், ஆவியின் பட்டயம், திருவசனமாகிய ஆவியின் பட்டயம். வசனத்தை வச்சுதான் பிசாசு ஜெயிக்க முடியும். அப்போ வசனம் அவசியம். இல்லையா? ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் உங்களுக்கு திரும்பி உற்சாகப்படுத்துறேன். இப்பமாவது ஒரு சீரியஸா ஒரு முடிவுக்கு வாங்க. வேதத்தை ஒழுங்கா படிக்க. எல்லாம் முழங்கால் கொடுக்கல. நேரம் முடிஞ்சு போச்சு. 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் பேசணும். 2 பாயிண்ட் கூட முடிக்கல. ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. நான் வேதத்தை ஒழுங்கா படிக்கிறேன். பைபிள்ல சொல்றாரு ஆண்டவர், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா இருந்தாங்க. அது ஒரு சின்ன உடன்படிக்கை பண்ணிட்டு உட்கார்ந்துருங்க. ஆண்டவரே, உங்களுடைய வாக்கை நான் இருதயத்துல வச்சு வைப்பேன்ப்பா. இந்த திருவசனம் வாங்கி கலங்கமில்லாத ஞான பாலிகளை நான் வாங்கியே இருக்கேன். ஆண்டவரே, என்னை ரட்சிப்புக்கு ஞானமுள்ள அறிவுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நான் தியானிக்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணி உட்கார்ந்து பாருங்க. நீங்க இப்ப ஆண்டோட சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த உடன்படிக்கை நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை ஒருவரும் ஜெயிக்க முடியாது. ஆமென். பைபிள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? பிசாசுக்கு வசனத்தை வச்சுதான் எதிர்த்து நிற்க முடியும். அவன் பொய் சொல்றான், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமா இருக்கிறான், அவன் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். ஆமென், ஆமென். அப்போ வேத வசனத்தை வச்ச பிறகுதான் பிசாசு என்ன பண்ணா? அவரை விட்டு ஓடி போனா. அடுத்து சோதனை என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. கடைசியா நம்ம படிச்சு முடிக்கலாம். யோபு 23:10 படிக்கலாம். யோபு 23:10. யோபு 23:10. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சோதனை ரொம்ப அவசியம். இந்த சோதனைக்குள்ள நம்மள நடத்துறது யாருன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 4:1 என்ன சொல்லிருக்கு? இயேசு பிசாசினால் யார் கொண்டு போனா? யார் கொண்டு போனாரு? சோதிக்கப்படுறதுக்கு யார் கொண்டு போறா? ஏன் கொண்டு போறாருன்னா, சோதித்த பின்புதான் பைபிள் கொடுத்த அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். என்ன இடத்துல சொல்ற? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை நான் என்ன செஞ்சேன்? கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. அப்போ இந்த நெருக்கடி வேலையில, இந்த சோதனை வேலைகள்ல மற்ற நம்மளை எதுக்கு நடத்துறாருன்னா, நம்மளை மெச்சூரிட்டிகள் நடத்துறதுக்கு, நல்ல முதிர்ச்சிகளை நடத்துறதுக்கு. ஆமென். அதான் யோபு சொல்றாரு, அவர் சோதித்த பின்பு பொன்னாக. யோபினுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு, யோபினுடைய பொறுமை சோதிக்கப்பட்டுச்சு. பைபிள் சொல்லுது, அவர் உதடுகளினால் பாவம் செய்யல. ஆமென், ஆமென். கர்த்தர் யோபுவை கடைசியா ரிவார்ட் பண்ணி ஆசீர்வதித்தார். அப்போ சோதனையில நம்ம ஜெயம் பெறது அவசியம். அடுத்து உங்க வாழ்க்கையில டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். வாசிங்க லூக்கா 22:40-43. நீங்க எப்போ உங்களுக்கு பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு பலம் கிடைக்கும்னா, லூக்கா 22:40-43. லூக்கா 22. அவர் என்ன பண்றாரு? அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டாரு. அப்பொழுது ஒரு தூதன் பாருங்க, நீங்க சோதனை எப்ப ஜெபிக்க முடியும்? உங்க வாழ்க்கையில ரெகுலர் பாஸ்டிங் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? வாரத்துல 2 முறையாவது நீங்க உபவாசம் பண்ணணும். பிசாசு அப்பதான் ஜெயிக்க முடியும். பரிசேயர் வேதபாரகர் என்பவருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி எதுவா இருக்கணும்? அப்பனா 3 நேரமாவது உபவாசம் இருக்கணும். 3 நேரம் சொல்றேன், 3 டைம் உபவாசம், வேத வாசிப்பு,
ஜெபம், ஆலய வருகை, அதிகாலை ஜெபம், இதெல்லாம் டிசிப்ளின். இதுக்கு என்ன பேரு? நமக்கு பேர் என்ன பேரு? டிசைபிள். சொல்லுங்க. டிசைபிள் நான் டிசிப்ளினான ஆள்னு அர்த்தம். அப்ப நான் ஒரு டிசைபிள் எத்தனை மணிக்கு எழும்பணும் காலையில? சொல்லுங்க. 5 மணிக்காவது எழுப்புங்க, 5:30க்காவது எழுப்புங்க, 6 மணிக்காவது எழுப்புங்க. பலவீனமா இருக்கிறவங்க, நல்லா உடம்புல திடம் இருக்கிறவங்க 4 மணிக்கு எழுப்புங்க. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு வந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, பாருங்க, நீங்க பலப்படணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து ஓடினாலும் நடந்தாலும் நீங்க பலம் அடையணும்னா நீங்க இந்த டிசிப்ளின் வேணும். நல்ல அத்லெட்டிக்ல ஓடுறவன் எப்படி பதக்கம் அடிக்கிறான்? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருப்பான். எல்லாரும் சாராயம் குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் டிசிப்ளினா நியூட்ரிஷியனான ஃபுட் அவன் எடுத்துட்டு இருப்பான். எல்லாரும் ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அவன் நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்டும் நல்ல விட்டமின் மினரல்ஸ் நிறைஞ்ச உணவுகளை அவன் எடுத்துப்பான். அவன் தன்னை டிசிப்ளின் பண்ணிக்குவான். அப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வரும்போது அவனால ஓடி ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ள டிசிப்ளின் இல்ல அப்படின்னா, சோதனை வரும்போது உங்களால ஜெயிக்க முடியாது. இயேசு நல்லா ஜெபம் பண்ணிட்டு யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு போகும்போது அவரை பிடிக்க வந்தவர்கள் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் படை வீரர்களோடு வரும்போது வசனம் சொல்றது அவர்கள் பின்னிட்டு இருந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? பின்னிட்டு. ஆனா ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காம டிசிப்ளின்ல இல்லாம தூங்கி கழித்தவர்கள் சோதனை வரும்போது இயேசுவோடு இருந்தவன் நீரானே அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்றான்? அவரை அறியேன் சபிக்கவும். பாருங்க, டிசிப்ளின் இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கையில சோதனை வரும்போது உங்களால ஜெயிக்க முடியாது. உங்களால நினைச்ச முடியாது, ஜெயிக்க முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது. அப்ப தேவ சமூகத்தில் இருப்பதிலும் தேவனோடு கூட உறவாடுவதிலும் வேத வாசிப்பிலும் ஒழுங்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஆபத்து காலம் வரும்போது, சோதனை காலம் வரும்போது, நெருக்கடி நிலை வரும்போது நீங்க தோல்வியீங்க. ஆனா இயேசு பரத்திலிருந்து வந்த பலனை வாங்கி பலப்பட்ட பின்பு யாரை தேடுகிறீர்கள் சொல்லி நெஞ்சு நிறுத்திட்டு போறாரு. மற்ற எல்லாரும் பின்னிட்டு இருக்காங்க. சிலுவையில அத்தனை பாடுகள் பட்ட போதும், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை நிந்தித்த போதும், 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்பி இறக்கி எல்லாரையும் அழிச்சு விடுறதுக்கான அத்தனை சோதனை வந்த போதும் இந்த இடத்துல அமைதியாக அந்த சிலுவை மரணத்துக்கு போனார். சிலுவையை ஜெயித்தார். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில டிசிப்ளின் இருந்தாதான் சோதனை வரும்போது, அதனால சொல்றது சோதனைக்கு உட்படாதபடிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதனை வரும்போது நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, ஒழுங்குள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா சோதனையை நீங்க எளிதாக செய்யலாம். இல்ல அப்படின்னா ஒரு சோதனை வரும்போது எளிதாய் நீங்க தட்டி விடப்படுவீர்கள். அப்போ பைபிள்ல போட்டிருக்கு, யாருக்கு கடைசியான சொல்லி முடிக்கிறேன், யாரு பரலோகத்துக்கு போவா தெரியுமா? யாருக்கு ஆண்டவர் ரிவார்ட் தருவார் தெரியுமா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவத்தின் இடத்தை தருவான். யாருக்கு வாக்குத்தத்தம் தருவாரு? சோதனை ஜெயிக்கிறவங்களுக்கு. கடைசியான வாசி முடிக்கிறேன் பாருங்க, நேரம் இல்ல. வெளிப்படுத்தல் 2:7 படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைக்கு சொல்றார். சரியா? ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயிக்கணும். சோதனையை ஜெயிச்சாதான் என்ன தருவாராம்? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை. வெளிப்படுத்தல் 2:11 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. 2:17
ஜெயம் கொள்கிறவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பார். ஜெயம் கொள்கிற 2:26 ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பார். 3:5 ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். 3:21 ஜெயம் கொள்கிறவன் யார் கூட இருப்பானா? வாசிங்க 3:21 கடைசி வாசிக்கலாம். அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட. யாருடைய சிங்காசனத்துலங்க? யாருடைய சிங்காசனத்துல? பாருங்க, இங்க இருக்கிறவரை கூப்பிட்டு வாங்க வாங்க அப்படின்னு நான் கூட உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு அவர் பக்கத்துல நான் இருக்கும்போது இவர் என்ன ஃபீல் பண்ணுவாரு? ஸ்பெஷலா ஃபீல் அப்படின்னு பாருங்க, ஒரு ஸ்பெஷலா ஃபீல் கிடைக்கும். ஆண்டவர் என்ன சொல்றது தெரியுமா? நீ ஜெயம் பெற்றனா உனக்கு சீட்டு ஏன் பக்கத்துல. அல்லேலூயா, ஆமென். எல்லா உலகத்திலையும் முழு உலகத்திலையும் அவர் கூப்பிட்டு அவரோட கூட கூப்பிட்டு, அதுதான் சோதனை ஜெயிச்சு ஜெயம் பெறவனுக்கு ஆண்டவர் தருகிறார். வெண்மையான குடிகள், வெண் வஸ்திரம், ஜாதிகளின் மேல் அதிகாரம், பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி, இப்படி 7 அவார்ட் தர்றாரு. யாருக்கு தர்றாரு? யாருக்கு தர்றாரு? ஜெயம் கொள்கிறோம். முழங்கால் போட்டுக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில சோதனை எப்போ வரும்னு சொன்னேன். நீங்க பலவீனமா இருக்கும்போது, உங்களுடைய இருதயம் காவல் காக்கப்படாம, உங்களுடைய கண்கள் காவல் காக்கப்படாம, உங்களுடைய உடல்கள் காவல் காக்கப்படாம, உங்களுடைய வாய்கள் காவல் காக்கப்படாம இருக்க பட்சத்துல நீங்க அலர்ட்டா இல்லாம, எச்சரிக்கையா இல்லாம, ரிலாக்ஸா, அப்படி எதேச்சியா நீங்க அப்படி லைஃப்ல இருக்கும் போது உங்களுக்கு சோதனை வரும். நீங்க எச்சரிக்கையா இல்லாத பட்சத்துல அந்த சோதனையில தாவீது விழுந்தது போல நீங்க விழுந்து போவீங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? டிசிப்ளின் நமக்கு அவசியம். டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அவசியம். வேத வாசிப்பு என்கிற டிசிப்ளின், ஆலய வருகை என்கிற ஒரு டிசிப்ளின், உபவாசம் என்கிற ஒரு டிசிப்ளின், அதிகாலை ஜெபம் என்கிற ஒரு டிசிப்ளின். இந்த ஆவிக்குரிய டிசிப்ளின் நமக்கு அவசியம். இந்த ஆவிக்குரிய ஒழுங்கு நமக்கு அவசியம். இப்படி ஒழுங்கு இருக்கும்போது மாத்திரம்தான் நம்மால பிசாசுக்கு எதிராக நின்று நம்மால ஜெயிக்க முடியும். வெள்ளியை போல் புடமிடப்பட்டு நல்ல நேர்த்தியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனம் என்கிற இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல பற்றும் பாசமும் நமக்கு இருக்கும்போது, அதை நம்ம அதிகமா பருகும்போது நம்முடைய காலுக்கு தீபமா இருக்கும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். பிசாசை எதிர்த்து நிற்கவும் ஜெயிக்கவும், வஞ்சிக்கிற போதனைகளுக்கும், எல்லா அசுத்தமான காரியங்களுக்கும், இச்சைகளுக்கும், அருவருப்பான பாவங்களுக்கும் விலகி நடப்பதற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே சொல்லுற ஒரு சத்தம் நம்ம காதுல ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம். டிசிப்ளின் வாங்க, வேத வசனத்தை அதிகமா தியானிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போவான். உலகம், மாமிசம், பிசாசை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, கொல்லாங்கனை ஜெயிச்சிட்டீங்கன்னா என் கூட இருப்பீங்க, என் சிங்காசனத்தில் இருப்பீங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு தருவேன். கிருபையில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதனைக்காரன் வந்த போது இந்த சோதனைக்காரனை வசனம் இருக்கிற பட்டயத்தால மேற்கொண்டு நீங்க ஜெயிச்சீங்க. அவன் உண்மை விட்டு ஓடி போனான், உண்மை விட்டு விலகி போனான். எங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது நாங்க கவனமா இருக்க, எச்சரிக்கையா இருக்க, எந்த விதத்திலே அருவருப்பான காரியங்களுக்கு நாங்க எங்களை விட்டு போட்டு விடாதபடிக்கு எங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நாங்க எங்களை காத்துக்கொள்ள, ஒருபோதும் உண்மை பரீட்சை பாராது இருக்க, எந்த ஒரு காரியத்துக்காகவும் நாங்கள் உண்மை விட்டு விடாது இருக்க கர்த்தாவே எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்